ஓகே, இந்த செக்ஷனில் நம்ம வந்துட்டு லிங்க் கோரி யூஸ் பண்ணி சிஆர்யூடி கான்செப்ட் பார்க்கலாம். அண்ட் தென் சிஆர்யூடி கான்செப்ட்னா நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு லிங்க் டு என்டிட்டி யூஸ் பண்ணி பண்ணுறேன், இந்த வேரியேஷனில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இதை வந்து நான் MSSQL டேட்டா பேஸ் வந்து சர்வர் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணாமல் நான் வந்து இன்பில்ட் டேட்டா பேஸ் வந்து எப்படி ஆட் பண்ணணும், ஓகேங்களா, இன்பில்ட் டேட்டா பேஸ் ஆட் பண்ணி எப்படி லிங்க் கோரி வச்சு சிஆர்யூடி கான்செப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் தென் வந்துட்டு இன்பில்ட் டேட்டா பேஸும் சர்வருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். சர்வருங்கிறது வந்துட்டு நம்ம காமனாக வந்துட்டு ஒரு சர்வர் அப்ளிகேஷன் வச்சு நம்ம மல்டி யூசர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சர்வருக்கு போவோம். அண்ட் தென் இன்பில்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் யூஸ் இல்லைனா ஒரு சிங்கிள் யூஸர் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க, ஓகேங்களா, அது என்ன மாதிரி ப்ராடக்டாக வேணாலும் இருக்கட்டும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஹோட்டல்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் தான் இருக்குது, ஓகே, அவங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ்லாம் இல்லை, சிங்கிள் ஹோட்டல் தான், அவங்களுக்குனா வந்துட்டு இந்த மாதிரி சின்ன இன்பில்ட் டேட்டா பேஸ் வச்சு நம்ம பண்ணலாம், ஓகேங்களா. அண்ட் தென் ஓகே, இந்த செக்ஷனில் நான் வந்துட்டு இன்பில்ட் டேட்டா பேஸ் எப்படி ஆட் பண்ணி அதை வந்து டேபிள்ஸ்னால் எப்படி கொண்டு வரணுங்கிறத வரைக்கும் இந்த செக்ஷனில் பார்ப்போம். நெக்ஸ்ட் செக்ஷனில் அதே கண்டினியூட்டிவாக வந்துட்டு நம்ம இன்செர்ட் அப்டேட் டெலீட் கொரீஸ்னால் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். நான் இப்போ விஷுவல் ஸ்டுடியோ 2010 தான் வச்சுருக்கேன், ஓகே, அதில் வந்து நான் கொண்டு போகிறேன். அண்ட் தென் லிங்க் கோரிஸ் இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப் அப்ளிகேஷன்லையும் உங்களால் யூஸ் பண்ண முடியும், ஓகே. அதனால் என்னோட விண்டோஸ் அப்ளிகேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இது பண்ணாதீங்க. அதனால் வெப் அப்ளிகேஷன் ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா விண்டோஸ் பப்பிள் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னா C#ல் ஓரளவுக்கு உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதனால தான் விண்டோஸ் அப்ளிகேஷன் ஃபஸ்ட் நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெப் அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி டிசைனுக்கு ஏற்றது HTML பேசிக்ஸ், HTML அப்புறம் ஸ்கிரிப்டிங் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்துட்டு, இதே மாதிரி SQL எப்படி நம்ம ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே ஒரு கவர் பண்ணுவோமோ அதே மாதிரி HTML ஒரு செக்ஷனில் ஃபுல்லாக ஒவ்வொரு செக்ஷன் கவர் பண்ணுவோம், 1 by 1 அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், விண்டோஸ் அப்ளிகேஷன் நியூ ப்ராஜெக்டை. இப்போதைக்கு நான் WPF அப்ளிகேஷனே போகிறேன். ஜஸ்ட் நான் ஒரு ப்ராஜெக்ட் நேம் வந்து லிங்க் CRUDன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. டிஃபால்ட்டாக ஒரு மெயின் விண்டோ ஒன்றும், அப்புறம் இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயிலாக ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே விண்டோஸ் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகணுன்னா app.xml இருந்தால் ஸ்டார்ட் ஆகும், ஓகே. எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் URI கொடுத்துருக்கு மெயின் விண்டோ, ஓகே. உங்களோட டிஃபால்ட் விண்டோங்கிறது இதில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து டிசைனாக பெருசாக பண்ண முடியாது. இந்த app.xml உங்களோட ரிசோர்ஸஸ்லாம் இருக்கும்ல, உங்களோட ஸ்டைல்ஸு, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பட்டன் இல்லை ஒரு ட்ராப் டவுன் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் ஒரு டிசைன் செட் பண்ணுறீங்க, ஓகேங்களா, ஒரு கஸ்டம் டிசைனாக செட் பண்ணுறீங்கன்னா அதோட சோர்ஸ் கோட்லாம் இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது C# உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஏதாவது இனிஷியல்லே ஸ்டார்ட் ஆகணும்னா நீங்கள் இங்கே வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப்னு ஒரு ஈவெண்ட் ஒன்று கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் கோடிங் கனெக்ட் பண்ணிக்கலாம் C# ப்ரோக்ராமை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட மெயின் விண்டோ, அந்த மெயின் விண்டோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் URI, ஓகே. இல்லை எனக்கு வந்து அந்த app.xml.cxsலேயே நான் இனிஷியலாக ஒரு கோடிங் தான் எனக்கு தேவை அப்படின்னா ஸ்டார்ட் அப்னு கொடுத்துட்டு இங்கே நியூ ஈவெண்ட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப் இன்னும் ஈவெண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆயிடுச்சு, ஓகே. இது வந்து இனிஷியலாக நீங்கள் ப்ராஜெக்ட் ரன் பண்ணும் போதே, ஓகே, உங்களோட ப்ராஜெக்ட் ரன் பண்ணும் போதே ரன் டைம்லேயே அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த இன்பில்ட் டேட்டா பேஸ் வந்து எப்படி ஆட் பண்ணணுங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுங்க, ஆடு நியூ ஐட்டம். இங்கே வந்து டேட்டான்னு ஒன்று இருக்குது, கரெக்டாக. இதில் தான் உங்களோட டேட்டா பேஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கான லிஸ்டெல்லாம் இருக்கும். இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னா ADO.NET என்டிட்டி டேட்டா மாடல், இப்போ நம்ம லிங்க் டு என்டிட்டிஸ் கான்செப்ட் தான் நம்ம எடுக்கிறோம். அதனால் நீங்கள் ADO.NET என்டிட்டி டேட்டா மாடல் இந்த கான்செப்டில் நீங்கள் என்ன டேட்டா பேஸ் வேணாலும் உங்களால் இதில் ஆட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் MSSQL யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லிங்க் டு SQL கொடுக்கலாம். பட் இது எப்பயுமே வந்துட்டு வெப் அப்ளிகேஷன் போகும்போது ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டேட்டா செட் நீங்கள் எல்லாமே வந்துட்டு என்டிட்டி டேட்டா மாடல்லையும் மேக்ஸிமம் உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேங்களா. இது வந்து டேட்டா பேஸ் கிடையாது, டேட்டா பேஸ் இனிமேல் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம்.
இது வந்து அதோட மாடல்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு டிசைன். நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து எஸ்கியூஎல்ல டேட்டா பேஸ்னா கிரியேட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கியூஎல் ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா டேட்டா பேஸ் எப்படி ஆட் பண்ணணும், அதில் டேபிள்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லும் போது அதோட வியூ உங்களுக்கு டிசைன் காட்டிடுங்க. அந்த பிரைமரி கீ ஃபாரின் கீ எப்படி மேப் ஆகுது அப்படின்ட்டு அது எல்லாமே இங்கே இதில் தான் நடக்கும், மாடலில் தான் நடக்கும். ஓகேங்களா? இதுக்கு என்னன்னா .edmxன்னு இது நேமு. இப்போ மாடலுங்கிறதுக்கு பதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் டிபின்னு கொடுத்துக்கிறேன், ஜஸ்ட் ஆட் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் தான் நீங்கள் மாடல் கிரியேட் பண்ணிட்டு டேட்டா பேஸ் ஆட் பண்ண போறீங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அப்ரோச்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த என்டிட்டி இருக்குல்ல, என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க் கான்செப்ட், அதுலேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்குன்னு இருக்கு. மாடல் டு டேட்டா பேஸா, இல்லை டேட்டா பேஸ் டு மாடலா, இல்லை கோட் ஃபர்ஸ்டா, இந்த மாதிரி ஒரு 3 கான்செப்ட் இருக்கு. அதை நான் போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ ஒரு புதுசாக ஒரு இன்பில்ட் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா மாடல் வரைக்கும் வந்துட்டீங்க. அடுத்தது நியூ கனெக்ஷன் கொடுக்கணும். நியூ கனெக்ஷன் கொடுத்தீங்க மேலே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இது வந்து இன்பில்ட்ல தான் இருக்கு. இன்பில்ட் எப்படின்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும்னா மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் காம்பேக்ட்னு இருக்கு. அப்படின்னா காம்பேக்ட் எடிஷன் அப்படின்னாலே இது வந்துட்டு இன்பில்ட் டேட்டா பேஸ் தான். இல்லை எனக்கு எஸ்கியூஎல் சர்வர் நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு எஸ்கியூஎல் சர்வர்னு சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கானதுலாம் வந்துடும். சர்வர் நேம் கொடுத்து இல்லை யூசர் நேம் பாஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் எனக்கு இன்பில்ட் டேட்டா பேஸ் தான் ஆட் பண்ண போறேன். அதை வச்சு தான் நான் அடுத்த செக்ஷன்ல சிஆர்இடி கான்செப்ட் பண்ண போறேன். இல்லை எனக்கு அதுவுமே தெரியணும் அப்படின்னா அதுவே அடுத்த செக்ஷன்ல, இதுக்கு அடுத்த செக்ஷன்லயும் நான் சொல்லிடுறேன். இது இப்போ 3.5 இருக்கு டிஃபால்ட்டாவே. அப்புறம் நீங்க புதுசாக தான் இப்போ கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா கிரியேட் கொடுங்க. இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட டேட்டா பேஸ் இருக்குன்னா ப்ரௌஸ் கொடுத்து நீங்க அந்த டேட்டா பேஸை எடுத்துக்கலாம். இப்போ நான் கிரியேட் கொடுக்குறேன். பாத் வந்து ஆல்ரெடி ஒரு பாத் டிஃபால்ட்டாக கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு பதில் நீங்க உங்களோட ஏதாவது கஸ்டம் லொகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து எங்க ப்ராஜெக்ட் வச்சிருக்கனோ அங்கேயே நான் வந்துட்டு என்னோட பாத்தை நான் செட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாகவே டேட்டா பேஸ் 1.htf இதுல வந்து .htfன்னு உட்காரும் இதோட ஃபைல் நேம். நார்மலாக சர்வர்லன்னா பார்த்தீங்கன்னா .mtfன்னு உட்காரும். இதில் டிபி, இதுக்கும் நான் டிபினே கொடுத்துக்கிறேன். இதுக்கு நான் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணணும். சேம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். இது வந்து எல்லாமே உங்களுக்கு பேட்டர்னில் இருக்கணும். ஓகேங்களா? ஆல்பபெட்டிக் ஸ்மால், ஓகே, ஆல்பபெட்டிக் ஆர்டர் இருக்கணும். அப்புறமேட்டு ஸ்பெஷல் கேரக்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்புறம் கேப் ஸ்மால் அந்த மாதிரி வேரியேஷன் இருக்கணும். ஓகே, நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா சர்வர் கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே ஆத்தென்டிகேஷனில் எஸ்ஏ பாஸ்வேர்டுக்கு எடுத்து தான் நம்ம உள்ளே வருவோம். ஓகே, சர்வருக்கு காமனாக பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். பட் இது வந்து இன்பில்டுனால நீங்கள் இன்பில்டுக்கான டேட்டா பேஸ்க்கு பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்கணும். தென் ஓகே கொடுத்துட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் சக்ஸஸ் ஆயிரும். அண்ட் தென் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கே மேலே உங்களோட டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஜஸ்ட் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ இதில் எஸ்என் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். உங்களோட பாத் இருக்குல்ல, எங்கே டேட்டா பேஸ் வச்சுருக்கீங்க அதோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, பாஸ்வேர்டு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ டேபிள்ஸ், வியூ, ஸ்டோர் ப்ரொசீஜர் எல்லாமே எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் நம்ம டேபிள்ஸ் இன்னும் ஆட் பண்ணல, டேட்டா பேஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணுறோம். தென் ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த மாடல் டிசைனும் தனியாக கிரியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி உங்களோட டிபியும் தனியாக கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இதுவே நீங்கள் எஸ்கியூஎல் சர்வர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே டிபினா வராது. ஓகே, ஜஸ்ட் மாடல் மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் டிபிங்கிறது சர்வரில் இருக்கும். இங்கே உங்களோட அந்த டிசைன் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த ஓஆர்எம் டிசைன்னு சொன்னேன்ல லாஸ்ட்டில், ஆப்ஜெக்ட் ரிலேஷன் மேப்பருங்கிற டிசைன், அதுதான் இது மாடல். ஓகே, இந்த மாடலில் தான் உங்களோட டேபிள்ஸோட வியூ டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஆப்ஜெக்ட்ஸும் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ போய் எப்படி இந்த டிபியில் டேபிள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்திருக்கு. எஸ்டிஎஃப்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, எஸ்டிஎஃப் 1 கிரியேட் ஆயிருக்கு. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் டேபிள் இருக்கும். கிரியேட் டேபிளில் உங்களோட டேபிள் நேம் கொடுத்துக்கோங்க. இல்லை எம்ப்ளாயி டேபிள் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு இதில் நான் ஐடி அண்ட் தென் நேம், ஏஜ் அதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா
integer data type கொடுத்துக்கிறேன். and then ageக்கும் நான் integer data type கொடுத்துக்கிறேன். and then yes. and then சர்வருக்கும் காம்பாக்ட் எடிஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, அதில் நிறைய ஃபீச்சர்ஸ்னால் கிடையாது. மேக்ஸிமம் இதில் வந்துட்டு ஸ்டோர் ப்ரொசீஜர், அப்புறமேட்டு இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் மேக்ஸிமம் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய இடத்துல எரர் அடிக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கான்செப்ட்னா சர்வர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இதை ஜஸ்ட் இந்த லோக்கலில் யூஸ் பண்ணுறது, ஒரு டெம்பரரி டேட்டா பேஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா இந்த காம்பாக்ட் எடிஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ வர வெர்ஷனில் அது இருக்கான்னு தெரியல. ஐ திங்க் VS 2010 அப்போ விண்டோஸில் கண்டிப்பாக இருக்கும். வெப்பில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல கரெக்டாக. மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணதில்லை. எல்லாமே வெப்புன்னு போனாலே கண்டிப்பாக சர்வர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் நான் வந்துட்டு எஸ் கொடுத்துருக்கேன். ஓகே கொடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நீங்கள் மாடலுக்கு கொண்டு வரணும். மாடலுக்கு எப்படி கொண்டு வரீங்கன்னா இப்போ ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி அப்டேட் இருக்கும், அப்டேட் மாடல் ஃப்ரம் டேட்டா பேஸ். ஓகேங்களா? இதில் கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது இப்போ டேபிள்ஸு. ஏன் சம்டைம்ஸ் இதில் வரும், சம்டைம்ஸ் இதில் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்படி உங்களுக்கு வரல அப்படி இந்த டேபிள்ஸ் வந்து அங்கே லிஸ்ட் அவுட் ஆகலை அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட மாடல் இருக்கும்ல db.edmx அதை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. டேட்டா பேஸை டெலீட் பண்ணிடக்கூடாது, மாடலை மட்டும் டெலீட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மாடலை டெலீட் பண்ணிவிட்டு இந்த app.config வாங்க. அங்கே தான் உங்களோட கான்ஃபிகரேஷன் செட் ஆகிருக்கும், அதோட டிபியோட கான்ஃபிகரேஷன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் SQL காம்பாக்ட் வெர்ஷனு. ஓகே, அண்ட் தென் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் பாருங்கள். கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் டேட்டா டைரக்டரின்னு இருக்குது. ஓகே, டேட்டா டைரக்டரி பதில் உங்கள் பாத் கொடுத்துக்கோங்க. எப்பயும் டேட்டா டைரக்டரிக்கு நீங்கள் இல்லை டேட்டா டைரக்ட் கொடுத்துட்டு பாத் ஏதாவது செட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோடில் C# கொடுக்கணும் அதோட பாத் என்னன்ட்டு, அந்த டேட்டா பேஸ் எங்கே பாத்தில் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் பாஸ்வேர்டு இருக்குது. ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. கான்ஃபிகரேஷன் மட்டும், கான்ஃபிகரேஷன் டேக் மட்டும் வச்சுக்கோங்க. இது XML-ஓடது. ஓகேங்களா? XML டேக் போட்டுருக்கு. அண்ட் தென் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் வந்துட்டு ரைட் கிளிக் கொடுங்க, ஆடு நியூ ஐட்டம். திருப்பியும் அதே இது. ஓகே, உங்களுக்கு அந்த என்ன மாடல் நேம் வேணுமோ db கொடுத்துக்கோங்க. ஆட் அந்த மாடல் நேம் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஜென்ரேட். இப்போ ஆல்ரெடி நான் டேட்டா பேஸ் என்னோட ஆடில் இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் எஸ் மட்டும் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் கொடுங்க. டேபிள் இப்போ உங்களுக்கு உள்ளே இருக்கும். ஓகேங்களா? அப்போ டேபிள்ஸ் வந்துருச்சு. ஃபினிஷ். ஓகே, ஜஸ்ட் அவ்வளோதான். உங்களுக்கு டேபிள் வந்து உள்ளே வந்துருச்சு, மாடலுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ மாடலில் தான் இருக்கும் நம்ம. அவ்வளோதான். இனிமேல் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம CRUD நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் ஆட் கொடுத்து ஒரு இன்பில்ட் டேட்டா பேஸை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து ஃபஸ்ட்டு மாடல் தான் க்ரியேட் ஆகும். மாடலில் இருந்து தான் நீங்கள் டேட்டா பேஸ் மூவ் பண்ணுறீங்க. மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேபிள்ஸ் வந்து ஆட் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கனாலே வந்துடும். இல்லை வரல அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு மாடலை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு தென் app.config-ல உங்களோட கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குல்ல அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணலன்னா திருப்பியும் இன்னொரு கான்ஃபிகரேஷன் டூப்ளிகேட்டாக விழுந்துடும். ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் வந்து கொரி எழுதும் போது நீங்கள் எதை கால் பண்ணுறீங்கன்னே தெரியாது. அதனால் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிவிட்டு திருப்பியுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டேட்டா டைரக்டரின்னு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட பாத்தை கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் டேட்டா டைரக்டரி எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதையும் சொல்கிறேன். டேட்டா டைரக்டரினா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வெளியில் யாருக்கோ ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ டேட்டா டைரக்டரின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால வந்து டேட்டா பேஸ் எங்கே இருக்குன்னு சீக்கிரமாக அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. அதோட பாத்து எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? பிகாஸ் என்னன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் செட்டப்பாக கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் உங்களோட டெஸ்க்டாப்பில், அது வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் நீங்கள் எங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இந்த ஃபைல் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். app.config ஓப்பன் பண்ணி யாருனாலும் யூசர்னாலும் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது அவங்களால டேட்டா பேஸ் ஈஸியாக அவங்களால பார்க்க முடியும். பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஆனால் பாத்துங்கிறது தெரிஞ்சாதானே அவங்க பாஸ்வேர்டு கொடுத்து அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து டேட்டா டைரக்டரிங்கிற மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா பிகாஸ் இந்த பாத்து தெரியாததான் அந்த டேட்டா பேஸை ஹைட் பண்ணி வைக்கிற மாதிரி, ஒரு சீக்கிரட்டாக வச்சுக்கிற மாதிரி. ஓகே, டேட்டா டைரக்டரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு
இந்த இடத்துல தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்பயுமே இந்த விண்டோஸ் அப்ளிகேஷன் app.xml எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்ட் அப்னு இருக்கும். எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலுமே ஒரு ஸ்டார்ட் அப்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி விண்டோஸ் அப்ளிகேஷனோட ஸ்டார்ட் அப் என்னன்னு கேட்டிங்கன்னா app.xaml. ஓகே, அங்கே வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இதில் தான் மெயின் விண்டோங்கிறது தான் உங்களோட டிஃபால்ட் ஃபார்ம், இந்த ப்ராஜெக்டோட ஃபார்ம். இதில் வந்து ஸ்டார்ட் அப் நியூ ஈவெண்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து அந்த டேட்டா டைரக்டரி யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை நான் இன்னொரு செக்ஷனில் வேணால் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். டேட்டா டைரக்டரி எப்படி ஆக்சஸ் பண்ணணும், அதுக்கான பாத்தை நான் எப்படி செட் பண்ணணுங்கிற ஒரு செக்ஷனில் நான் சொல்கிறேன். டிஃபால்ட்டாக app.xml தான் ஸ்டார்ட் ஆகும். app.xml இருந்து தான் உங்களுக்கு உங்களோட மெயின் விண்டோ, உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்குல்ல, இதில் தான் டிசைன் நீங்கள் பண்ணுவீங்க. இதில் போய் டிசைன்லாம் பண்ண முடியாது app.xml. இதில் ஜஸ்ட் உங்களோட ரிசோர்ஸஸ்னா எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் ட்ராப் டவுன் எல்லாம் பட்டன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த ஸ்டைல்ஸை தான் நீங்கள் ரிசோர்ஸில் கொடுத்துருப்பீங்க. இங்கே வந்து நீங்கள் C# ஏதாவது இனிஷியல் ஸ்டேஜில் ஏதாச்சும் உங்களுக்கு கோடு ஏதாவது ரன் ஆகணும்னா நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரன் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், நான் இப்போ ரன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, பிகாஸ் என்னன்னா இங்கே எரர் இருக்குது. இப்போ ரன் பண்ணோன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா மெயின் விண்டோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அது. ஓகேங்களா, app.xml ஃப்ரேம் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் அதில் நீங்கள் C# அதுக்கான ஸ்டைல்ஸ்க்கான ரிசோர்ஸஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே நீங்கள் இப்போ CRUD அடுத்த ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த ஃபார்மில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து இன்பில்ட் டேட்டா பேஸு எப்படி ஆட் பண்ணணுங்கிற கான்செப்ட். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்பில்டுக்கும் சர்வருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஏன் அதுக்கும் இதுக்கும் என்ன எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறதும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் நம்ம CRUD பார்ப்போம்.